ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நைட் டைம்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல மறுபடியும் கார்த்திகா சேரனுக்கு ஃபோன் பண்றாங்க. சேரன் யாருன்னு பார்த்துட்டு கார்த்திகா அப்படின்னு உடனே அட்டெண்ட் பண்ணவே இல்ல. நான் வேணா அட்டெண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு நிலா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கட் ஆயிட்டு வீடியோ கால்ல வராங்க கார்த்திகா. ஸோ, இப்ப நம்ம நிலா தான் எடுக்குறாங்க. நிலா எடுத்த உடனே "நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் கார்த்திகாவும் "நல்லா இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நாமலாம் எதிர்பார்த்தோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஸோ, கார்த்திகா நல்லா தான் இருக்காங்களாட்டுக்கு. சும்மா தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் சேரன் மாமா கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபோனை சேரன் கிட்ட குடுக்குறாங்க. சேரனும் வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அங்க இருந்தேன், இங்க இருந்தேன். அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்றாப்புல. இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணேன்ல. நீங்க அதுக்கப்புறம்னாச்சும் ஃபோன் எடுத்திருக்கணும்ல, ஃபோன் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு கார்த்திகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்திகா பேசிக்கிட்டே இங்க பாருங்க என் வீடு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு வீட்டை ஃபுல்லாவே சுத்தி காமிக்கிறாங்க. இருங்க நான் அவர்கிட்ட கொண்டு போய் ஃபோனை குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா சொல்ல, உடனே நம்ம சேரன் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ என்ன இந்த பொண்ணு வந்து இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு, இது தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, மறுபடியும் கால் பண்ணுது. ஆனா நம்ம சேரன் ஃபோனை எடுக்கவே இல்ல. கார்த்திகாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. இங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிலா இருந்துகிட்டு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாட எடுத்துட்டு போயிட்டு நம்ம நடேசனுக்கு நிலா குடுக்குறாங்க. குடுத்துட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. நடேசன் இங்கேயே உட்காந்துருந்தா நம்மள கேள்வி மேல கேள்வியா தொலைச்சுருவா. ஸோ நம்ம வந்து அந்தாண்ட போயிறது நல்லதுன்னு சோறும், தண்ணி எடுத்துக்கிட்டு வேற இடத்துக்கு ஓடிடுறாப்புல. இந்த பக்கம் சோழன் வெளியில வந்ததுக்கப்புறம் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நிலா கிட்ட காமிக்க கேட்க, நிலா இருந்துக்கிட்டு இல்ல நம்ம படிக்கிறதுக்கும் இங்கேயும் வித்தியாசமா இருக்கு. அங்கெல்லாம் கோல்டு மெடல்லாம் வாங்கினேன். ஆனா இங்க ஒரு டிசைன் கூட பண்ண தெரியல. நெறைய பிடிச்சு திட்டிட்டாங்க. அப்படின்ன உடனே யார் உங்கள திட்டினது? நான் வேணா வந்து அவங்கள கேட்கிறேன். நீ எப்படி நிலாவ திட்டலாம் அப்படின்னு அப்படிங்கும்போது, நிலா இருந்துக்கிட்டு அப்படி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பெருசாலாம் திட்டல. தப்பு பண்ணா சொல்லத்தானே செய்வாங்க. நீ பாட்டுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி விட்டுறாத அப்படின்ட்டு நிலா போயிடுறாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, புறப்படுறாங்க வேலைக்காக. ஸோ, இப்ப பல்லவனும், நிலாவும் போகும்பொழுது, நம்ம சோழன் சும்மா இல்லாம, "நான் வேணா வந்து கார்ல விடட்டுமா? நான் வேணா உங்ககிட்ட வந்து பேசட்டுமா? பஸ்ல யாராச்சும் இடிச்சா என்கிட்ட சொல்லுங்க, ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன்." அப்படி இப்படின்னு தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. பார்க்கறதுக்கே ரொம்ப ஓவரா தான் இருக்கு. நம்ம நிலாவுக்கு பயங்கரமான கோவம். "எங்க அப்பா தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, இங்க வந்து நீயும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாதிரி சோழன புடிச்சு திட்டிட்டு, அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சோழன் வந்து பாண்டியன பிடிச்சு வச்சுக்கிட்டு, நிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பைக் வாங்கணும். எவ்வளோ ஆகும்? அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் ரூ. 12,000 சேரனுக்கு குடுத்து, "இந்தாங்க பாத்ரூம் கட்டுறீங்களா? அதுக்கு வச்சுக்குங்க. நான் தான் குடுத்தேன்னு நீங்க தான் நிலா கிட்ட சொல்லணும்." அப்படின்னு வேறயா வாயால சொல்றாப்புல. இன்னைய எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுதுன்னு.